சடனாக பாப்பா கேக் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா. சரி வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாச்சும் கேக் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாக்லேட்டு பட்டர் போட்டு மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் 2 முட்டை அதை நல்லா பீட் பண்ணி நுர வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் மிக்ஸை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சம் வீட் ஃப்ளார், நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் இருந்தால் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை, அதனால கொஞ்சோல காஃபி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் என்கிட்ட இல்லை, அதனால் நெய்யை மட்டும் வச்சு நல்லா தடவி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸ் எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு சாக்லேட் எடுத்து நல்லா கொஞ்சம் அப்போ அங்கே இங்கே போட்டு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சால்ட் போட்டு கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அதை வந்து குக்கரில் கொஞ்சம் நேரம் போட்டு விசில் போடாமல் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கேக்கு நல்லா வராதுன்னு தான் நினச்சிருந்தேன், ஆனால் பரவாயில்ல, நான் நினச்சதை விட நல்லாவே வந்துருந்துச்சு. நல்ல பஃபியாக வந்திருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ பஃபியாக வந்திருக்குன்னு. பாப்பா கூட ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குமான்னு சாப்பிட்டா. இது கேக் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.